MLC 2025 மேட்ச் 8ஓட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் பிட்வீன் வாஷிங்டன் ஃப்ரீடம் அண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வாஷிங்டன் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா 208 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு டோட்டல் செட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஓப்பனிங்கில் மிச்சல் ஓவன்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30+ ரன்ஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருந்தாருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்த பேட்டர்ஸ்லாம் ஒரு மாதிரி கொலாப்ஸ்ட் ஆகிட்டாங்க. தென் கேப்டன் கிளென் மேக்ஸ்வெல் த பிக் ஷோ அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் வந்து ஒரு 100 அடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். அவரோட எம்எல்சியோட ஃபர்ஸ்ட் 100 வந்து இன்னைக்கு தான் வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ ஒரு மாதிரி டெரிஃபிக் நாக் அடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். ஐபிஎல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக இருந்திருந்தாலும் பட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்சில் நல்ல ஒரு நாக் அடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். கேப்டனாக வந்து பொறுப்பு எடுத்து வந்து அடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். சொன்னோம் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரன்ஸ் மேலே வந்து டோட்டல் போட முடிஞ்சுது. ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட்டை வந்து அவங்களால வந்து சேஸ் பண்ண முடியல. பிலோ 100க்குள்ளேயே வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க டீம். ஸோ ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் பேட்டிங் தான் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ பவுலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா நெட்ரல் வார்க்கர் அவர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. தென் மிச்சல் ஓவன் நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸும் காமிச்சிருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ ஜாக் எட்வர்ட்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். பேட்டிங்கில் காமிக்க முடியலனாலும் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி ஃபேண்டாஸ்டிக் டீம் எஃபர்ட் போட்டு வாஷிங்டன் ஃப்ரீடம் வந்து இந்த பர்டிகுலர் மேட்சை வந்து வின் பண்ணாங்க. வித் ஹியூஜ் அந்த ஒரு ரன் ரேட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விக்டரி ஃப்ரம் வாஷிங்டன் ஃப்ரீடம்.